அனைவருக்கும் வணக்கம். நான் பணியாற்றுகிற பாபி இன்ஜினியரிங் ஃபவுண்டரியில் பற்றிய அங்கு ஆப்பக்கல், தோசைக்கல், பணியாரக்கல் தயார் செய்கிறார்கள். அதை பற்றிய பாடல். முதலில் அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு நான்ஸ்டிக்கு அது இதுன்னு என்னமோ வந்திருக்கு. ஆனா காஸ்டிங்ல உணவு செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதை பத்தி நான் எழுதின பாடல். ஆப்பக்கல்லு வேணுமா, மீன் வறுக்குங்கல்லு வேணுமா, தோசைக்கல்லு வேணுமா, பணியாரக்கல்லு வேணுமா, மாவினாலே பலகாரம் செஞ்சிடத்தாங்க, பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரிக்கு வாங்கிட வாங்க. மாவினாலே பலகாரம் செஞ்சிடத்தாங்க, பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரிக்கு வாங்கிட வாங்க. வீடுதோறும் இருந்திடவே வலம் வரும் கல்லு, நாடு ஓற்றும் சிறப்பான நலம் தரும் கல்லு, ஓட்டல் கடை நடத்துபவர் ஓடி வந்து வாங்கிடுவார், ரோட்டோர கடைக்காரர் தேடி வந்து வாங்கிடுவார். ஆப்பக்கல்லு, மீன் வறுக்குங்கல்லு, தோசைக்கல்லு, பணியாரக்கல்லு, அடுத்த ஊர்களுக்கு ஆன்லைனில் அனுப்பி வைப்போம், அண்டை நாட்டினருக்கு ஏற்றுமதி செய்திடுவோம். திறம்படவே உழைக்கின்ற தொழிலாளர் செய்வதுங்க, தரமான கல்லுகளை தினந்தோறும் படைப்பாங்க, தரமான கல்லுகளை தினந்தோறும் படைப்பாங்க. ஆப்பக்கல்லு, மீன் வறுக்குங்கல்லு, தோசைக்கல்லு, பணியாரக்கல்லு, திருமணமானவர்க்கு பரிசா கொடுத்திடுங்க, இருமணம் மகிழ்ந்திடுமே இன்பமாய் வாழ்த்திடுங்க, உறவினர் நண்பர்களை வாங்க சொல்லிடுங்க, தரமான எம் படைப்பை எடுத்து கூறிடுங்க. ஆப்பக்கல்லு, மீன் வறுக்குங்கல்லு, தோசைக்கல்லு, பணியாரக்கல்லு, கோவை மாநகரிலே கண்ணம்பாளையம் ஊரிலே பாரதிபுரம் அருகிலே பாக்கியமல்லி தோட்டத்திலே பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரிக்கு வாங்கிட வாங்க. மாவினாலே பலகாரம் செஞ்சிடலாம் நீங்க, பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரிக்கு வாங்கிட வாங்க வாங்க. மாவினாலே பலகாரம் செஞ்சிடலாம் நீங்க நீங்க. பாக்கியா என்ற பெயரில் இப்பொழுது செயல்படுத்தி வருகிறார்கள். அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள், காலை கடமை என்றே தினமும் காலார நடைபயிலுங்கள், ஆழ்குழாய் கிணற்று நீரில் குளித்து அலையும் மனதை நிலை நிறுத்துங்கள். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். காலை உணவை முடித்துவிட்டு கடமை தொழில் என்று செல்லுங்கள், காலை உணவை முடித்துவிட்டு கடமை தொழில் என்று செல்லுங்கள், பவுண்டரியில் சந்திக்கும் அனைவரிடம் அன்பு காட்டி பழகுங்கள். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். பவுண்டரியில் தரும் பணியினை பக்தியோடு செய்திடுங்கள், பவுண்டரியில் தரும் பணியினை பக்தியோடு செய்திடுங்கள், நாளை என்று தள்ளிவிடாமல் நாளும் உழைப்பை தந்திடுங்கள். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். ஸ்கிரேப்பாய் வரும் இரும்பினை வர்ணாசில் உருக்கிடுங்கள், ஸ்கிரேப்பாய் வரும் இரும்பினை வர்ணாசில் உருக்கிடுங்கள், உருக்கிய இரும்பு குழம்பை செய்த அச்சில் வாத்திடுங்கள். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். பார்த்திட்ட அச்சுக்களை பப்பிங் கிரைண்டிங் செய்திடுங்கள், பார்த்திட்ட அச்சுக்களை பப்பிங் கிரைண்டிங் செய்திடுங்கள், செய்திட்ட அச்சுக்களை தரமாக்கி அடுக்கிடுங்கள். பாபு இன்ஜினியரிங் ஃபவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். தரமான அச்சுக்களை பல தேடி வந்து வாங்கிடுவார், தரமான அச்சுக்களை பல தேடி வந்து வாங்கிடுவார், பல தேடி வந்து வாங்குவதாலே நாம் கோடி நன்மை அடைந்திடலாம், கூடினாலும் மகிழ்ந்திடலாம்.
பாபு இன்ஜினியரிங் கவுண்டரியை மனதில் எண்ணி எழுந்திருங்கள். நன்றி, வணக்கம். நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழருக்கு புத்துணர்வு பிறக்கட்டும். தை மாத முதல் நாளே தலை நிமிர்ந்த உழவரையும் தைமகளை வரவேற்று வாழ்த்திடுவோம் உழவரையும். மாசி மாதம் தொடங்கிவிட்டால் மாரியம்மனுக்கு விழாக்கள், மங்கள இசையோடு மாவிளக்கு ஊர்வலங்கள். பங்குனி மாதத்திலே தொடங்கிவிடும் வெயில் காலம், பசுமை நிறங்கள் எல்லாம் பட்டுவிடும் சில காலம். சித்திரை மாதத்திலே சீர்பூட்டும் மழைக்காலம், ஏர்வூட்டும் உழவருக்கோ ஏற்றதொரு நற்காலம். வைகாசி மாதத்திலே நடக்கும் பல திருமணங்கள், உறவினை வளர்த்திடவே இணைக்கும் பல இருமணங்கள். ஆனி மாதம் தொடங்கும் முன்னே கல்வி சாலை திறந்திடுவர், மாணவர்கள் அனைவருமே கல்வி கற்க சென்றிடுவர். ஆடியிலே கோடை மழை அடாது பெய்து வர, ஊடி நிற்கும் உழவரெல்லாம் ஏறுழுது விதை தூவ. ஆவணியில் விதைகள் எல்லாம் அழகழகாய் முளைத்திடவே, ஆதவனின் ஒளிப்பட்டு பயிர்கள் எல்லாம் உயிர் பிடிக்க. புரட்டாசி மாதத்திலே பசுமையாய் பயிர் செழித்திருக்க, பூமி எல்லாம் புத்தாடை அணிந்தது போல் காட்சி தர. ஐப்பசி மாதத்திலே அடைமழையும் பொழிந்திடவே, ஆகாயம் நோக்கியேதான் அனைத்து பயிரும் உயர்ந்தோங்க. கார்த்திகை மாதத்திலே கதிர் பிடித்து மினுமினுக்க, காக்கை குருவி எல்லாம் கவலையின்றி பறந்து வர. மார்கழி நிறைவினிலே மணிக்கதிர்கள் சாய்ந்திருக்க, மன நிறைவாய் உழவரெல்லாம் களத்து மேட்டில் நிமிர்ந்திருப்பர். தை மாத முதல் நாளே தலை நிமிர்ந்த உழவருக்கும், தைமகளே வருகவென்று வாழ்த்துகின்ற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டாய் இருக்கட்டும், தமிழருக்கு புத்துணர்வு பிறக்கட்டும். நன்றி. இன்னைக்கு நீர் இன்றியமையாதது என்பது அனைவருக்கும் தெரியும். நீரை பேசுற மாதிரி நான் எழுதுனதுதான், அதை சொல்கிறேன். நீரின்று அமையாது உலகு, நீர் இல்லை எனில் உயிர்களும் இருக்காது, உயர் ஒழுக்கமும் இருக்காது. இது வள்ளுவர் சொன்னது. மண்ணில் வாழும் உயிர்களை விட என்னுள் வாழும் உயிர்கள் தான் அதிகம். விண்ணில் இருக்கும் கோள்களிலே நான் இருக்கும் கோள்தான் உயிர் வாழ தகுதியானது. நெருப்பு பற்றி உயிர்களை அழிக்கும் போது மழையாக வந்து நான் உயிர்களை காக்கிறேன். காற்றில்லை எனில் உயிர்கள் இருக்காது என்கிறார்கள். என்னுள் வாழும் உயிர்களை நான் தான் காத்து வருகிறேன். எனக்கு நிறமில்லை என்கிறார்கள். இல்லை, அனைத்து நிறங்களும் என்னுள் அடக்கம். வானவில்லை பார்த்தால் தெரியும். நான் பூமியில் வளரும் செடி கொடி மரம் வளர துணையாக இருக்கிறேன். உண்பவர்க்கு உணவுப் பொருள் தருகிறேன். உணவாகவும் இருந்து வருகிறேன். புயல் சுனாமியாக வந்து அழிப்பதாக சொல்கிறார்கள். இல்லை, உயிர்களை காப்பாற்றவே நான் இருக்கிறேன். பூமிதான் பூகம்பத்தை ஏற்படுத்தி சுனாமியாக என்னை மாற்றுகிறது. காற்றோ சுழற்றி அடித்து அலைக்கழித்து உயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிறது. நான் உயிர்களை காப்பாற்றவே படைக்கப்பட்டுள்ளேன். ஆனால் நீங்களோ சாய கழிவையும் ரசாயன கழிவையும் கலந்து என்னை உயிர்கொல்லியாக மாற்றுகிறீர்கள். வான்மலையாய் வந்து அருவியாய் கொட்டி ஆறாக ஓடி வாய்க்கால் வழியாக வந்து ஏரி குளங்களில் தங்கி உயிர்களை காத்து வந்தேன். ஆனால் இன்றோ கழிவுகளை கலந்து என்னை குளிக்க குடிக்க தகுதியற்றதாக்கியுள்ளீர்கள். சுதந்திரமாக இருந்த என்னை பாட்டில்களில் கேன்களில் அடைத்து சிறைப்படுத்தி விட்டீர்கள். என்னை மனிதர்கள் இல்லாத கோளிற்கு சென்று சேர்த்துவிட இறைவனை வேண்டுகிறேன். நான் அங்காவது சென்று பல உயிர்களை உருவாக்கி வாழ வைப்பேன். தயவு செய்து மனிதர்களாகிய நீங்கள் அங்கே வந்து விடாதீர்கள். இது என் அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நீரை சேமிப்போம், உலகை காப்போம். தண்ணீரின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ? தண்ணீர் இருந்தால் நாளும் வற்றி போகுமோ? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், பஞ்சபூதங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்களை ஆளும் மனிதா, தண்ணீரை நீயும் சேமிடா. அதை வீணாக்கினால் நீ பாவிடா. புல் பூண்டு செடி கொடி பயிர் மரம் அனைத்தும் தழைத்திட, புல்லினம் ஆடு மாடு நாய் பூனை அனைத்தும் வாழ்ந்திட, வனத்தில் சிங்கம் புலி கரடி என்னும் பல விலங்குகள் உலவிட, வீடு சிற்றூர் பேரூர் நகரம் மாநிலம் நாடுலக அனைத்தும் நிலைத்திட மனிதா, தண்ணீரின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ? தண்ணீர் இருந்தால் நாளும் வற்றி போகுமோ?
மண்ணினை காக்க மரங்களை வளர்த்து உயிர்களை காக்க விண்ணை குளிர்வித்தால் இடிமழை மின்னல் புயல் வருமே, கடல் நீரும் ஆவியாகி மழையினை தருமே. மண்ணும் குளிரும் மனமும் குளிரும் பெண்ணான் உறவுகள் என்றும் செழிக்கும் மனிதா. தண்ணீரின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ, தண்ணீர் இருந்தால் நாளும் வற்றி போகுமோ. சுழலும் உலகில் வாழும் உயிர்கள் சுகமாயிருந்திட பழகும் பழக்கம் பண்பில் நாளும் சிறந்து விளங்கிட. மலையின் அருவி வயலில் பசுமை மனதில் மகிழ்ச்சி வந்திட. கலைகள் வளர்ந்திட கவலை ஒளிந்திட ககனம் முழுதும் நிலைத்திட. மெய்வாய் கண் மூக்கு செவியன் புலன்களால் உணர்ந்திடும் மனிதா. தண்ணீரின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ, தண்ணீர் இருந்தால் நாளும் வற்றி போகுமோ. தண்ணீரை நீயும் சேமிடா, அதை வீணாக்கினால் நீ பாவிடா.